மின்வாரிய தலைமையகத்தில் திருடப்பட்டவற்றில் இதுவரை 34 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், திருடப்பட்டவற்றில் 34 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. எவ்வாறு இந்த பறிமுதல் மேற்கொள்ளப்பட்டுச்சு? கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் தற்போது கைது செய்யப்பட்ட கோபிநாத் என்பவரை சென்னை போலீசார் பெங்களூர் அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தான் 34 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னை போலீசார் குறிப்பாக இங்கிருந்து திருடிச் சென்று பெங்களூரில் விற்பனை செய்தது அம்பலமானது. இதனை அடுத்துதான் சென்னை போலீசார் கோபிநாத்தை கைது செய்து பெங்களூர் அழைத்துச் சென்று விசாரணை ஈடுபட்டு தற்போது 34 ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்து சென்னை எடுத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் இறங்கி வரும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக ஏஇ மலர்வீதி என்பவர் புகார் அளித்திருந்தார். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் 2 தினங்களுக்கு முன்பாக. இதில் திருட்டு வழக்கு என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த விசாரணையின் தான் தொடர்ச்சியாகவே 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக வாய்மொழியாக புகாரானது மாற்றி மாற்றி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிந்தாதிரிப்பேட்டை போலீசாரின் தீவிர விசாரணையில் அதே நிறுவனத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் என்ற நிறுவனத்தின் ஊழியரான கோபிநாத் என்பவர் தான் இந்த வேலைகளை செய்து திருட்டு வேலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார்.